ஹலோ கைஸ், நானும் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி என்னன்னா பியோஜோக்கர் ப்ரோ வந்து இப்போ மைன்கிராஃப்ட் வீடியோ போடுறாரு. ஸோ சண்டஸ்மாக தான் இருக்குது. பட் ஆனால் ஆள் ஒன்றும் போடல. தமிழ் மைன்கிராஃப்ட் டிப்பும் மீண்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் புதுசாக வந்துக்கிறேன். ஓகே, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போனால் 1 பிளாக்கில் தான் நான் கொஞ்சம் லைட்டாக நான் கட்டி வச்சுட்டேங்க. சாரி. ஸோ நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா விளையாடி பார்த்தேன். அதில் கொஞ்சம் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், தொண்டு பேசுவோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் ஜேகே, நீங்கள் தான் ஜேகேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் கோலம் கொஞ்சம் டார்ச்சும் இருக்குது. சரி, ஓகே, ஒன்றும் பண்ணலாம். ஓகே, நிறைய திங்ஸ் கிடைக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுங்க சொல்கிறேன். இது ஒரு செரி ஃபார்மு. நீங்கள் கிட்ட மாதிரி குத்தாடு. இப்படி நான் கிட்ட போய் காமிக்கிறேன். இதுங்க என்னோட ஹாப்பர் இருக்கா? ஓகே, நான் 2 காப்பர் செஞ்சுட்டேன். அயர்ன் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஒரு பிளேஸ் பண்ணிடுறேன். நான் இங்கே இல்லை. ஓகே, இங்கே பிளேஸ் பண்ணுறேன். கிட்ட பண்ணால் பாருங்களேன், எதுவும் அடிக்க மாட்டேது கைஸ். முன்னெல்லாம் வச்சுட்டு இன்னும் இதாகிடுச்சு, லேக் ஆகிடுச்சு. ஓகே, கிட்ட பண்ணால் குத்தம். இதுவே மேலே வந்து ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ கிட்ட கொட்டினா ஒன்றும் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு காபிள் ஸ்டோன் ஃபார்மு. இது பிரேக் பண்ணிங்கன்னே இருந்தால் இது வந்து நல்லா ஆளினே வரும். கீழே ஒரு ஹாப்பர் இருக்கிறா கலெக்ட் ஆகிரும். ஓகே, நேராக கிட்ட வச்சுக்கிறேன். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹாப்பர் இன்னும் கலெக்ட் பண்ணி செஸ்ட்டில் போட்டுரும். 7 காபிள் ஸ்டோனுக்கு நான் இப்போ தான் மைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்கில் போட்டுக்கலாம். ஓகே, ஹாப்பர் தேவையில்லாமல் எடுத்துட்டேங்க. ஓகே, பிக் பிளாக் மெத்தட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. நாட்டில் லேக் ஆகிடுச்சு போல். நான் வந்து கிராஃப்ட் அண்ட் பில்டிங் சொல்லிட்டு ஒரு கேம் விளாட்றேன். இது அக்சஸ்லாம் மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் லைட்டாக லேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக மைன்கிராஃப்ட் விளாட்லாம். நம்மகிட்ட காசு இல்லைப்பா. சரி, ஓகே, அயன் பண்ணிங்கன்னு வாங்க. அயன் பண்ணுற சொல்கிற பாருங்களேன். மைனிங் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, நான் நல்ல சீனாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 2 மாடு வந்துச்சு. ஸோ இந்த 2 மாடுலாம் இங்கே வந்து ஃபென்ஸு கட்டி அடைக்க போகிறோம். ஃபார்மிங், கேட்டில் ஃபார்மிங் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஓகே, இப்படிக்கு நம்மகிட்ட ஃபென்ஸ் இருக்கா? இருக்குது கைஸ். ஓகே, நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மாடு வந்துச்சு கைஸ். தெரியாமல் இந்த கேம்ப் ஃபயரில் போய் உண்டுச்சு. நானும் தள்ளிங்கன்னே இருக்கேன் கேம்ப் ஃபயர் பக்கத்துலேருந்து. அதுவே போய் உண்டுச்சு. என்ன பண்ணுது, பசிச்சுது. அப்படியே கேம்ப் ஃபயரில் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஓகே, உள்ளே போட்டு அச்சாச்சு. இப்போ நான் ஃபென்ஸு கேட்டு வேணும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் வுட்டு வேணும். ஓகே ஓகே, நான் வந்து இங்கே கொஞ்சம் ஏஎஃப்கே இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் காஃபி கூட இருக்காக. ஸோ நான் எடிட் பண்ணி இப்படி போட்டுடுறேன். ஓகே கைஸ், வந்துட்டேன் ஏஎஃப்கேலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்னன்னா கொஞ்சம் போடலாம். ஏன்னா சீப்புக்கு ஒரு ஃபார்ம் வேணும்ல. ஓகே, பத்தாடு கைஸ். சரி, ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு கேட்டுக்கே வழி இல்லை. ஓகே, இருங்க பார்க்கலாம். இந்த கேம்ப் ஃபயராக கைஸ் தெரியாமல் பக்கத்துலேயே போட்டேன். 1 பிளாக் பக்கத்துலேயே. ஓகே, ஆனால் இதில் ஒரு கடுப்பு கைஸ். அப்பப்போ வுட்டு வரும், அப்பப்போ ஸ்டோன் வரும். கொஞ்சம் மாட்டி பண்ணோம், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம். பிக்கஸில் தான் அந்த வுட்டு ஓடிக்க போகுது. ஸோ ஓகே, கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அயன் கைஸ். ஓமிகா. ஓகே, கோல் வுட்டு இதுதான் கைஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, என்னோட இது ஐயோ செத்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் கைஸ் மாடம் செத்துச்சு. சே, ஒரு ஆடை வந்து ஃபார்ம் பண்ணலாமே நினச்சேன், ஆனால் இப்படி போயிடுச்சு. சே, ஓகே விடுங்க, நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இருந்து போச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ணும்ல. ஓகே, இப்போ கோலை எடுக்கலாம். ஓ மை காட், 1 மாடு. ஓகேவா அங்கே? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட் பண்ணணும். அதுக்குள்ளே வாங்க சொல்லிட்டேன். டக்குன்னு போயிடலாம். வாங்க அங்கே போயிட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டை போட்டுக்கலாம். ஓகே, பக்கத்தில் வச்சுக்கிறேன். லாவா பக்கெட் வந்து இந்த லாப்லேயே ஒன்று இருந்துருக்கு இஷ்ணேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஒடிக்கணும் ஃபஸ்ட்டு. எங்கே உடைக்கலாம்? தூரமாக போங்கடா. ஓகே, இங்கே உடைக்கலாமா? இங்கே செட் ஆகாது. ஒரு இங்கே உடைக்கலாம். இங்கே உடைக்கலாம். டக்குன்னு ப்ளேஸ் பண்ணு. ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இங்கேடா போன மாடு? வாடா. வா. ஓகே, வந்துட்டான். ஓகே, கேட் ஓப்பன் பண்ணு. எல்லாம் உள்ள வாங்க.
உள்ளே வாங்க செல்ல குட்டிங்களா. க்ளோஸ் பண்ண வழி விடுங்கடா. நீங்கடா ஒன்று கூட்டு போடுறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தள்ளியடா. டேய் விடுங்கடா, கஷ்டங்க. ஓகே நல்ல வேலை, லாஸ்ட் செகண்டில் பண்ணிட்டேன். ஓகே நான் ரெண்டு சீப்பு கொண்டேன். ஸோ என்கிட்ட 2 உள்ளே இருக்குமே, எங்கே போச்சு? ஏங்க 2 சீப்பு பண்ணங்க. ஓகே இந்த ப்ரெஷர் பெட் வச்சு வெளியே வர முடியும் பார்க்கலாம். இல்லைங்க ப்ரெஷர் பெட் ஏமாட்டிடுச்சு. ஓகே இதுவே கார்பெட்டாக இருந்தால் இங்கே போட்டு நம்ம எகிரி குச்சி போகலாம், அது ஒரு லாஜிக்கு. ஓகே ஹைட்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட, ஆனால் இந்த இப்படி வந்துடும். 2 வேணுங்க. சார் ஒரே ஒரு உள்ளாக இருக்குது. ஆனால் முன்னாடி நான் வந்து 3 உள்ளே வச்சுருந்தேங்க. திடீர்னு இதாகிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. ஓகே பார்க்கலாம் இருங்க. செஸ்ட்டு பக்கத்துலேயே இருந்தது, எத்தாவது உள்ளேயோ இல்லைங்க. நான் நிறைய வச்சுருந்தேனே, எங்கே போச்சு? க்ரே உள்ள 2, ஒரு ஒயிட் உள்ளு. இப்போ ஒரு ஒயிட் உள் வந்துச்சு இந்த மாடு சுற்றுறாட. ஓகே பண்ண ஓகே என்ன கைஸ், மேலே பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியல. போயிருங்க இடமா போடலாம். ஓகே 1 2 3 போட்டாச்சு. ஏறா மாடு வருது. போடா. ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகப்பட்டியா நீ? போடா. ஓகே உள்ளே கிடைக்க முடியுமா? இல்லைங்க எட்ட முடியல. ஓகே இங்கே ஒரு கறி குக் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அந்த ஆடு அதெல்லாம் நம்மளுக்கு இதாகிடுச்சு. ஓகே என்னடா அது? டேய் தீவிரமாடா. டேய் என்னடா அனுப்பிச்சுங்க நீங்கள்? நாங்கள் எப்போதாங்க மாடு போட்டு வந்தேன், இருங்க போட்டு வரலாம். ஓகே கேட் ஓப்பன் பண்ணேன். எல்லாம் உள்ளே வாங்க. டேய் வழி விட்றா. டேய் கம்னாட்டி விட்றா. ஓகே கேட்டை ஓகே லாஸ்ட் செகண்ட்லேருந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே இந்த ப்ரெஷர் பிளேட் எடுத்துடலாம். இங்கே பெரிஸ் இருக்குது, நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது எத்தாச்சு. ஓகே என்ன பண்ணுது? இங்கே இருக்குது. திடீர்னு நம்மள இங்கே இருக்கிறதில்ல 1 பிளாக்கு, அதுலேருந்து பார்ட்டிக்கெல்லாம் வருது. என்னடா அது? டேய் என்னடா நிற்கிங்க நீங்கள்? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணு கைஸ். ஓகே நான் எதுக்கு கேட்டு ஃபார்ம் வச்சுக்கிறேன்னா, இதுக்கு இல்லை இடம் இருக்குது, அது கொல்லணும் மாடை. இப்போயே கொண்டா ஒரு நல்லா இருக்கும்ல. ஓகே இப்போயே கொண்டாச்சு. ஸோ இப்போயே நம்மளுக்கு இந்த லெட்டர் வந்துடுச்சு. ஏன்னா 2 மாடு இருந்தால் போனோம், ரீசைக்கிள் பண்ணிக்கினே இருக்கலாம். அதுக்காக சும்மா புடிச்சு வச்சேன். ஆனால் இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. மாடு பண்ணிக்கினே இருக்கான், சுட்டுட்டு எப்போ பார்த்தாங்கன்னா மாடு ஸ்பான் பண்ணிக்கினே இருக்கான். ஓகே உள்ளே வைக்கலாம். நம்மக்கிட்ட தேவையில்லாத திங்ஸ் தான் உள்ளே வைக்கலாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்வெர்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்பேசியஸாக இல்லை. ஓகே நான் மாடு கறியாக சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஹிந்து. ஸோ அப்படியே மைண்ட் கிராஃப்ட்லேயே ஃபாலோ பண்ணலாமே. ஓகே மட்டன்ட்டு உழவை நான் வந்து இது பண்ணி கறியை சாப்பிட மாட்டேன். ஓகே என்ன கிடைக்குது? மை காட் பங்கின் தான் கைஸ். ஓகே கைஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? டைமண்டு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் வந்து ஸ்டோன் பிக்கர்ஸில் வந்து பண்ணலாம் வச்சுருந்தேன் மைனை. பட் ஆனால் அயன் பிக்கர்ஸில் பண்ணலாமே சொல்லிட்டு சும்மா பண்ணேன் ஃபாஸ்ட்டாக ஓடியமென்னு. பட்டா டைமண்டு முன்னாடியே ஒரு டைமண்ட் இருந்தது. ஓகே 2மே செட்டு 2 டைமண்டு போடு. ஒன்றே ஒன்று கச்சா அயன் பிக்கர் செய்யலாம். ஏன்னா முன்னாடி ஒரு செஸ்ட் வந்துச்சு, அதில் வந்து எனக்கு வந்து எஃபிஷியன்சி 3 வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு ஃபெடர் ஃபாலிங்கும் ப்ரொடெக்ஷனும் சொல்லிட்டு 2மே செட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம். ஓகேங்க எனக்கு இந்த வாய் வளருது, என்ன பண்ண தெரியல. ஓகே மைண்ட் பண்ணிக்கினே இருக்கேன் அங்கே வேணாம். ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே ஒன்று செஸ்ட்டு. ஓகே ஒன்றா மைண்ட் பண்ணலான்னா கச்சிடு. ஓகே ப்ரெட்டு கச்சிடு, அவ்வளோனா ஒன்றுமே இல்லை. ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. டைமண்ட்னா கொஞ்சம் ரேராக போல். ஆனால் அதிகமாக வந்துட்டு இந்த கிராஸே கச்சினுக்கு, அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இப்படிக்கு. ஓகே மைண்ட் பண்ணிக்கினே இருக்கலாம். என்ன பண்ணுது 1 பிளாக் தான் நம்ம எல்லாங்க மைண்ட் பண்ணிக்கினே இருக்கணும். டைமண்டு இன்னும் செஸ்ட்டு கைஸ் செம்மலை. இப்போ தான் சொல்லியிருந்தேன் டைமண்ட்னா ரேரு போலன்னு சொல்லியிருந்தேன். ஓகே இதாங்க இந்த எஃபிஷியன்சி புக்கு. ஓகே அடுத்து அப்புறம் வந்துச்சு.
அதுக்கிட்ட வந்து மீட்டை வாங்கிக்கலாம். ஆடு வந்து கொஞ்சம் தேவைறாங்க, அதுக்கிட்ட உள்ளே எடுக்கலாம். ஓகே, அந்த ஒன்று சிஸ்டில் வந்து இது கழிச்சிட்டு மரம். ஓகே, பண்ணி வந்துச்சு அயனு. ஓகே, சூப்பரு. ஓகே, டைமண்ட் கிடைக்கணும் ப்ளீஸ். டைமண்ட் 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 லேப்பிஸ் நிறைய கற்றுருக்கு போலியே. ஆமாங்க, ஒன் ஸ்டாக் வந்துச்சு. ஓகே, ஜஸ்ட்டு என்னது இது கைஸ், மேலே பார்த்தீங்களா பயமி ப்ரிப்பர்ஸ் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம மைண்ட் பண்ண அதான் இன்க்ரீஸ் ஆகிடுங்க. இப்படியே தெரியல. ஓகே, மைண்ட் பண்ணிக்கினே இருக்கலாம். ஓகே, பம்கின்னு தர்ட்டு லேப்பிஸு பம்கின்னு அப்பப்போ பம்கின் தான் கைஸ் கிடைக்குது. பம்கின் வச்சு என்ன பண்ணுதே தெரியல. ஃபார்ம் உருவாக்கலாம். பட் ஆனால் பம்கின் வச்சு காவ்டு பம்கினும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும் பை சொல்லுவாங்க, பம்கின் பை சொல்லுவாங்க. அதை தான் உருவாக்க முடியும். பம்கின் பை செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அதெல்லாம் அப்பப்போ தராங்க. ஆனால் நிறைய யூஸஸ் இருக்குது. ஓகே, எனக்கு போர் அடிக்குது. எத்தனை கட்ஸ் இருக்குது? எனக்கு 3 டைமண்ட் கட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கடிக்கிறா பார்க்கலாம். கைஸ், சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே 1 டைமண்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 4 டைமண்டு. ஓகே, நான் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன். ஓகே, டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. ஓகே, என் செல்ல டைமண்ட் பிக்காக்ஸ் கைஸ். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், ஒரு ஆன்விலை செஞ்சு அப்படியே ரெண்டுமே இது போட்டுக்கலாம். ஓகே, ஆன்விலுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாதா? டேய், ஆன்விலுக்கு வந்து 3 அயன் பாக்லாம் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 2 அயன் இங்கட் நினைக்கிறேன். இன்னும் வர மாட்டேது. ஓ, சிஏ சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு அயன் பிளாக் பண்ணேன். ஓகே, வந்துச்சு பாருங்கள். மனசு கஷ்டமாக இருக்குது. அயன் பிளாக்கை வேஸ்ட் பண்ணதில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்னதா நான் அடுக்கு போயிட்டு அவ்வளோ அயன் பிளாக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரே ஒரு அயன் பிளாக் வச்சுருந்தா அயன்கள் எல்லாமே ஸ்மால் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே சேர்க்கலாம். எஃபிஷியன்சி பிக்கக்ஸ் மாட்டி வச்சுட்டேன்னா ஓகே. ட்ரீ காஸ்ட் போச்சு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 41 ட்ரீ வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் நிறைய லூட் கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி என்னென்ன புதுசாக செஞ்சோன்னா ஒரு டைமண்ட் பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேக்குள்ள இருக்க லூட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய ஃபார்ம் செஞ்சுருக்கோம். நம்ம ஆனால் ஆனுவல் செஞ்சுருக்கோம். ஒரு காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செஞ்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கேட்டில் ப்ரீடரும் இந்த செரி இப்போ என்னது ஸ்வீட் பெரிஸா சாரி அப்புறம் இந்த கேட்டில் ஃபார்மு இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இதுங்க வெளில வரேன். பன்னிங்க நிறைய இருக்குங்க. பன்னிங்களை வச்சு ஃபார்ம் செஞ்சிடலாமா? பன்னி ஃபுட்டுக்குறான். ஓகே, சொன்ன மாதிரியே இதான் செஞ்சுக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல, என்ன பேசுறது தெரியல. ஓகே, இந்த மாதிரி சீரீஸ் சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம தான் இன்னும் தெரியுமா கைஸ், மேலே பாருங்களேன் டேஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டேஸில் வந்து நான் வந்து 126 டேஸ் நான் ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோ பண்ணல, இன்னைக்கு காலையில் தான் டெவலப் பண்ணேன். அதுக்குள்ளே தானே இவ்வளோ டேஸ் வளரல. ஓகேங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக வந்துக்கிறேன். ஏற்கனவே 37 சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ் பண்ணிட்டேன் ஒரு இஷ்யூவால். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பிடிக்கும் நம்மளோட ஏமு. அதாவது 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. ஓகே கைஸ், அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.